ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அதுவுமே இல்லை. படம் ஓவராலாக ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வருது, கரண்ட் போர்ஷன் இருக்கு, எதுவுமே ரெண்டுமே அது மேட்சிங்காகவே இல்லை ப்ரோ. மேட்சிங்கே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்காதீங்க, தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க. ஓடிடியில் வந்து அதில் சிவாக்கு யாரை கொடுத்தாலுமே அவருக்கு யூஸ் பண்ண தெரியல ப்ரோ. சென்டிமெண்ட்டை வேணும்னே இந்த படத்தில் திணிச்ச மாதிரி இருக்குது. அது ஒரு சென்டிமெண்ட்டாக கூட நமக்கு தோண மாட்டேங்குது. டோட்டலாக சொல்ல போனால் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தது ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். சூர்யா நல்ல ஆக்டிங் இருக்கு, அவர் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம். அவர் தம்பி கார்த்தி இது வரைக்கும் நடிச்ச படம் எல்லாமே நல்ல ஸ்கிரிப்ட். நம்பிடாதீங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணது சூர்யா ஏன் இந்த தப்பு பண்ணான்னு தெரியல. 2 வருஷம் கழிச்சு அவர் படம் வருது. ஓடிடியில் 2 படமே சூப்பர் ஹிட் படம். இந்த படமும் கொடுத்துருக்கலாம், நல்ல டைரக்டர் கொடுத்துருக்கலாம். சொல்ல போனால் சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. படத்தில் ஒன்றும் இல்லை. டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் பயங்கரமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் கூஸ் பம்ப்ஸ் இருக்குங்க. தலைவனே பாட்டெல்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸ். சூர்யா சார்